Hi guys, welcome to HKS Live. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 1 இயராக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற சாம்சங் டேப் S9 FE Plus பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதோட லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து 11.5 இன்ச் ஸ்க்ரீனு. வெயிட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். கம்பேரிங் டு ஸ்மால் சைஸ் டேப்ஸ் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து வெளியே எடுத்துகிட்டு போகலாம். பட் இவ்வளோ பெரிய டேப் வந்து நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எனக்கும் அதான் ஃபீல் ஆச்சு. ஸோ மொபிலைசேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதோட கொஞ்சம் குட்டி டேபாக வாங்கியிருந்தால் நல்லா இருக்குமோ மாதிரி ஃபீல் பண்ணேன். டெக்கல்தானில் ஒரு குட்டி பேக் இருக்குங்களா 99 rupees. ஸோ அந்த பேக்குள்ளே இது ஃபிட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஃபிட் ஆகாது. பட் எனக்கு அந்த மாதிரி பேக்கில் ஃபிட் ஆச்சு அப்படின்னா அதுதான் பர்ஃபெக்ட் டேப் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்து யோசிச்சுக்கோங்க. 10.5 இன்ச் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் ஆஸ் அ டேபாக. அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்களுக்கு எக்ஸ்டர்னல் பர்பஸ் ஏதாச்சும் இருக்குது. பட் என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸ்டர்னல் பர்பஸ் என்னென்ன நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூவிஸ் பார்க்குறது, தென் வந்து ட்ராயிங் பண்ணுறது, தென் எடிட்டிங் வீடியோஸ், இதெல்லாம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் இருக்கும்போது உங்களுக்கு வந்து எடிட்டிங் நல்லாவே வரும். அதுவும் இல்லாமல் ஸ்டைலஸ் பென் வந்து இதிலே அவங்க கொடுத்துட்றாங்க. ஸோ இது வந்து S9 ப்ளஸில் வர்றது கிடையாது, FE ப்ளஸில் வருது தான். இதில் வந்து அந்த சில திங்ஸ் வந்து இதில் இருக்காது. சார்ஜ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் மேலே வச்சா இப்படி சார்ஜ் பின்னாடி இருக்கிறது இருக்கும், அப்படி இங்கே இப்படி வச்சா சார்ஜ் ஆகிக்கும் ஸ்டைலஸ் பென்னு. ஸோ பேசிக்காக இதுதான் வந்து மாடல். இதில் வந்து ஒரு 4-5 கலர்ஸ் இருக்குது. நான் வாங்கினது மின்ட் கலர் வாங்கியிருக்கிறேன். உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹெக்ஸாகோனல் பேட்டர்ன் இருக்கும். இது ஃபுல்லாகவே ஹெக்ஸாகோனல் பேட்டர்ன் இருக்கும். அது இதிலே கொடுத்தது கிடையாது, இதிலிருந்து வந்தது. அதனால் அது வந்து ஒரு ஃபீச்சராக நான் சொல்ல முடியாது. ஓகே, அப்புறம் நான் உங்கள்கிட்ட விளையாட்டா பேசுகிற பூரா நீங்கள் நம்பிட்டீங்க. ஐயோ, அதை வந்து நீ ஃபீச்சர் நினச்சிக்காதீங்க. ஜஸ்ட் ஒரு மின்ட் கலர், அவ்வளோதான். அது அப்படியே வந்து அந்த ஹீட்டில் வந்து இந்த பேட்டர்ன் வந்துருக்கு போல். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வாங்கியிருக்கிறது வைஃபை ப்ளஸ் சிம். இதில் 5G சிம் ஒன்று போட்டுக்கலாம். நான் வந்து சிம் ஒன்று போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ பேசிக்காக நான் வாங்கின பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ராயிங்க்கு வாங்கினேன். ஸோ இவங்களோட ஆப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது இருங்க. ஸோ ஸ்டைலஸ் பென் வந்துச்சா. ஸோ இதில் இவங்க ஆப்பெல்லாம் சில ஆப் கொடுத்துருக்காங்க. பென்னப்பு, அப்புறமேல் ஸ்க்ரீன் ரைட்டர், ஸ்மார்ட் செலக்ட்டு, வால் வியூவர், கிரியேட் அப்படின்னு. இது பென்னப் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஒரு ட்ராயிங் ஆப். இதில் வந்து நீங்கள் ட்ராயிங்ஸ் எல்லாம் வரைஞ்சிக்கலாம். இவ்வளோ ட்ராயிங்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இது மாதிரி ட்ராயிங்ஸ்லாம் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இது ஒரு ஹாபி, இல்லை எனக்கு வந்து பிடிக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் வரைஞ்சது கேட்காதீங்க, நான் அது வரையில. தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அனிமேஷனும் இதில் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அனிமேஷன் நான் வந்து பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இருங்க தேடி பார்க்குறேன். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் வந்துட்டு ஸோ இது மாதிரி அனிமேஷன்ஸும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு சின்ன அனிமேஷன் பண்ணி வச்சுருக்கேன், காமிக்கிறாருங்க. சரி, நான் பண்ணது கிடையாது, சாரி. ஓகே. ஸோ இது வந்து நான் பண்ண ஒரு சின்ன அனிமேஷன். இது ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது ஏர்பாடு ஓப்பன் ஆகிற மாதிரி வந்து பண்ணேன். இது இன்னும் முடிக்கல கம்ப்ளீட்டாக. இது ஒரு அனிமேஷன். அப்புறமேல் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து அவங்களே வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கிற அனிமேஷன். அந்த ஃப்ளிப்கார்ட்லேயே வந்து அவங்களே கொடுத்துருக்கிறது. ஸோ இது மாதிரி அனிமேஷன்ஸும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, மூவிஸ் பார்க்குறது வந்து உங்களுக்கு நல்லாவே பெரிய ஸ்க்ரீனாக நல்லாயிருக்கும். ஸோ நைட்டு வந்து நான் ஒரு டேபிள் மேட் அது மாதிரி ஒரு இடத்துல வந்துட்டு நான் வந்து இது மாதிரி மூவிஸ் போட்டு உட்காந்துப்பேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃபுல்லாக பார்க்க, ரொம்ப பெரிய ஸ்க்ரீனில். அது இல்லாமல் எடிட்டிங்க்கு பார்த்தீங்கன்னா, நான் லூமினஸ் அப்படின்னு ஒரு ஆப் வாங்கியிருக்கிறேன். அது வந்து நீங்கள் டேப் வாங்கினா டேபோடைய சம்டைம்ஸ் வந்து கொடுப்பாங்க, இல்லைனா நீங்கள் வந்து தனியாக செப்பரேட்டாக வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட அது வந்து உங்களுக்கு இது லூமினஸ் ஃபியூஷன்னு. நான் வந்து இது வரைக்கும் ஒரு வீடியோ அதில் எடிட் பண்ணியிருக்கேன். காமிக்க அந்த வீடியோவை. இது ஆக்சுவலாக வந்து நான் எடிட் பண்ணி நான் வந்துட்டு ட்ரா பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா சவுண்ட் கோர், அவங்களோட லோகோ, அந்த லோகோவிலேருந்து சவுண்ட் கோர் அப்படின்னு வர மாதிரி நான் வந்து பண்ணியிருக்கேன். பெருசாக இருக்கா? இப்போ தெரியுதா? திருப்பி அவங்க லோகோவிலேருந்து சவுண்ட் கோர் அப்படின்னு வர மாதிரி நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு எடிட் நான் அதில் பண்ணது. 2-3 இதாக ஃப்ரேமாக வச்சு இது ஒரே இதாக ஃப்ரேமாக பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி திங்ஸுக்கும் வந்து ரொம்பவே யூஸ் ஆகுது.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய ரைட் அப் பண்ணுவீங்க, நிறைய நோட்ஸ் எழுதுவீங்க, அது மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் இவங்ககிட்டே வந்து நோட்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் எழுதின நோட்ஸ் தான், இதெல்லாம் வீடியோக்காக எழுதின நோட்ஸு. ஸோ இப்போ நான் ஒரு வீடியோ பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் நோட்ஸ் எழுதிட்டுனா இப்படி வச்சுட்டு நான் பார்த்துட்டு படிச்சுக்கிட்டே இருக்கலாம். அப்படியே நோட்ஸில் என்னென்ன நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன, அதுக்கு எடுத்து கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்ட்டு இது மாதிரி ஃபீச்சர்ஸ் நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன் வந்துட்டு இப்போ சாம்சங் நான் வாங்கியிருக்கேன், ஆக்சுவலாக நான் வச்சிருக்கிறது ஐஃபோன், ஏன் வந்து சாம்சங் போனேன், ஐபேட் போயிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபேடில் வந்து தொட்டதுக்கெலாம் காசு கேட்பாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு நிறைய ஆப்ஸும் உங்களுக்கு இருக்காது. அது இல்லாமல் பெண்ணு வந்து தனியாக நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். ஸ்டைலஸ் பென், அது ஸ்டைலஸ் பென் ஐபென் வந்து தனியாகவே உங்களுக்கு வந்து 10K 12K அப்படிங்கிறான், இதை ஃப்ரீயாகவே கொடுத்துட்டான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி ப்ராப்ளம். இதிலிருந்து நான் லேப்டாப்பை ஈஸியாக கனெக்ட் பண்ணிடலாம். பட் அந்த ஐபேட்லேருந்து லேப்டாப் கனெக்ட் பண்ணுறப்ப பெரிய பிக் ஃபைலாக இருந்தால் அது வந்து கனெக்ட் ஆகாது. அந்த இஷ்யூஸ் ஐஃபோன்லேயே இருக்குது. பட் டேப்ல இருக்கானு தெரில. பட் ஸ்டில் வந்து எனக்கு அது போக வந்து விருப்பம் இல்லை. அதனால் வந்து நான் சாம்சங் வாங்கினேன். நெக்ஸ்ட் வந்து நான் வாங்கினேன்னா ஐஃபோன்லேருந்து சாம்சங் ஃபோன் தான் வாங்க போகிறேன். ஸோ எனக்கு வந்து ஒரு கனெக்டிவிட்டி நல்லா இருக்கணும், ஃப்ரம் லேப்டாப் டு டேப் டு ஃபோன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக யோசிச்சு நான் வந்து இது வாங்கியிருக்கேன். இந்த ஐபேடில் வந்து இன்னும் ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அது இல்லாமல் டிஸ்பிளே சைஸும் சரி உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ நீங்கள் அது வந்து உங்களோட கம்ப்ளீட் இஷ்டம். நீங்கள் வந்து ஐபேட் போகிறீங்க இல்லை வந்து சாம்சங் போகிறீங்க, அது வந்து கம்ப்ளீட் இஷ்டம். எனக்கு வந்துட்டு ஆண்ட்ராய்டு பெஸ்ட்டுன்னு தோணுச்சு. பர்ஸ்பெக்டிவ்ஸ் வந்து கம்பேரிங்ஸ் எல்லாத்தையும் பண்ணும்போது இதே ப்ரைஸுக்கு நான் வந்து இதோட வந்து கம்மி ப்ராசஸரில் பார்க்க லுக்காக மட்டும் இருக்கணும், இல்லை வந்து பேருக்கு பின்னாடி ஆப்பிள் லோகா இருக்கணும்னு வாங்கியிருந்தா நான் வாங்கியிருக்கலாம். பட் எனக்கு வந்து இதுதான் வந்து சூட் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மூவிஸ் பார்க்கும்போது இங்கே ஒரு சென்சார் இருக்குங்க, இந்த சைடா இல்லை இந்த சைடான்னு தெரில. ஸோ கை ஜஸ்ட் வந்து இப்படின்னு போட்டால் போதும் டக்குன்னு வந்து ஆஃப் ஆயிரும். ஸோ அது வந்து ஒரு மாதிரி இரிட்டேட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் இஷ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் தாங்க. ரொம்ப நேரம் இருக்குது சார்ஜ் ஏற. மொத்தமாக 8000 mAh தான் இதோட பேட்டரி. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆக 2.5 hours ஆகுது. பட் அவ்வளோ நேரம் எப்படி ஒருத்தனால காத்துட்டு இருக்க முடியும்? நான் ஒரு படம் பார்க்குறேன், இதையும் சார்ஜ் போயிடுச்சு, சார்ஜ் போட்டு தான் பார்க்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும்போது 2.5 hours மீதி பார்க்கறதுக்காக உட்காந்துட்டு இருக்க முடியுமா? சார்ஜ் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக இருந்தால் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட பேட்டரி கெப்பாசிட்டி வந்து 8000 mAh சொல்கிறாங்க. பட் இவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் சைஸுக்கும் இவ்வளோ பெரிய யூசேஜுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே வந்து 1 hour 1.5 hour தாங்கிறதே பெருசு. நீங்கள் வந்து ஐடியலாக வச்சுருந்தீங்கன்னா 1 day சார்ஜ் இறங்கிடும். இன்றைக்கி காலைல போடுறீங்க, நெக்ஸ்ட் டே எடுக்கிறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு half a day வந்துட்டு 1.5 days வந்து ஃபுல் சார்ஜும் ட்ரெயின் ஆயிரும். ஸோ மேக்ஸிமம் நான் வைக்கும் போது நைட் வந்து ஆஃப் பண்ணி தான் வைக்கிறேன். ஸோ தேர்ட் டிஸ்அட்வான்டேஜ் மொபிலிட்டி தான். இவ்வளோ பெரிய டேப்பை தூக்கிட்டு என்னால் எங்கேயுமே போக முடியல. ஸோ அது ஒரு இஷ்யூவாக இருக்குது. ஃபோர்த் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான கேஜெட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பென், எனக்கு வந்து இந்த பென் போயிடுச்சு, இன்னொரு பென் வாங்கணும், இல்லை வந்துட்டு இதுக்கு கீபோர்டு வாங்கணும் சாம்சங்லேருந்தே, இல்லை இது கவர் வாங்கணுங்கிறதுனா ஏகப்பட்ட இஷ்யூஸ் வருது. ஏன்னா அவங்ககிட்ட வந்து ஸ்டாக்கே வச்சிருக்க மாட்டேங்கிறாங்க. எப்போ போனாலும் ஸ்டாக் வந்து இல்லைங்கிற மாதிரி தான் வருது. ஸோ உங்ககிட்ட நிறைய பேர் வாங்க வராங்க, சாம்சங்கில் நிறைய பேர் ப்ராடக்ட்ஸ் வாங்குறாங்க. ஆனால் அதுக்கு நீங்கள் வந்துட்டு எக்ஸ்ட்ரா கிட்டோ இல்லை எக்ஸ்ட்ரா வந்து இந்த மாதிரி ஆடான்ஸ் வந்துட்டு நீங்கள் இல்லை எங்ககிட்ட இல்லைன்னு நீங்கள் சொல்லும் போது எப்படி வந்து உங்கள் கஸ்டமர் வந்து வாங்குவாங்க? இதே நீங்கள் ஆப்பிள் போனீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு எல்லாமே கிடைக்கும். பட் இதுக்கு வந்து ரொம்பவே நான் 1 year தேடிட்டு இருக்கேன், இன்னும் வந்து எனக்கு கீபோர்டு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அந்த இஷ்யூஸும் ஒன்று இருக்குது. நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டேப் வாங்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு வாங்க. நான் சொன்ன எல்லா பாயிண்ட்ஸும் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நீங்கள் மொபிலிட்டிக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா 10.5 inch வாங்கிக்கோங்க. ஐபேட் இல்லைனா சாம்சங் ரெண்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஆண்ட்ராய்டு இல்லைனா iOS ரெண்டில் எதுன்னு கரெக்டாக உங்களுக்கு சூஸ் பண்ணிக்கோங்க, உங்களோட கனெக்டிவிட்டி பொறுத்து. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட யூசேஜ் பொறுத்தும் மாறும். ஸோ இந்த 3 விஷயத்தை கணக்கில் வச்சுட்டு நீங்கள் வந்து தேடினீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல டேப் உங்களால் சூஸ் பண்ண முடியும். ஓகே காய்ஸ்.